வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற ஏஞ்சல் நம்பரை ஒரு முறை மட்டும் நீங்க எழுதி வச்சாலே போதும். இதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியும் உங்க கண்ணுக்கு சீக்கிரத்திலேயே தெரிய ஆரம்பிக்கும். இப்படி அற்புதமான 2-in-1 பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா அங்காரகனோட முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த அங்காரகனோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. இப்படிப்பட்ட அங்காரகனோட முழுமையான அருளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில அங்காரகனுக்குரிய நேர செவ்வாய் ஹோரை நேரத்துல தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கும் செய்வினை கோளாறுகள் நீங்கிறதுக்கும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கிறதுக்கும் குலதெய்வ கட்டு நீங்கிறதுக்கும் நம்ம வீட்டுக்குள்ள தெய்வங்கள் எல்லாமே வாசம் செய்யறதுக்கும் இன்னைக்கு சாயங்காலம், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டுல எளிமையான முறையில முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதியும் இருக்கு. இப்படிப்பட்ட ஏகாதேசி திதி இருக்கக்கூடிய நாள்ல பெருமாளோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைச்சு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நம்ம கையில எழுத வேண்டிய நம்பரை பத்தியும் அந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நாம எழுத வேண்டிய ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, சொந்தக்காரங்களோட வீட்ல, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதி வைக்கலாம். அதே மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பரை டெய்லி எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். 3 விதமான காம்பினேஷன்ல நான் உங்களுக்கு ஏஞ்சல் நம்பரை கொடுக்க போறேன். அதனால இது 100% ரிசல்ட்டை உங்க எல்லாருக்குமே நிச்சயமா கொடுக்கும். ஆண்கள், பெண்கள் யாரு வேணாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் தாராளமா இந்த ஏஞ்சல் நம்பரை இன்னைக்கு நீங்க எழுதலாம். இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தா கூட இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதலாம். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனாவோ, ஸ்கெட்ச் பேனாவோ, மார்க்கரோ நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் இல்லைன்னா மட்டும் ப்ளூ கலரை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த ரெட் கலர் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம். அதனால முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறதுக்கு பாருங்க. இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க தாராளமா செய்யலாம். சரி, இப்ப நாம தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்ததா அந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சகோதரி ஒருத்தவங்க தொலைஞ்சு போன நகை திரும்பி கிடைக்கிறதுக்கு பரிகாரம் ஏதாவது சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஸ்விட்ச் வேர்டை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஸ்விட்ச் வேர்டு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். டிவைன் ரீச் நவ், இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு.
இந்த ஸ்விட்ச் வேர்டை காலையில 5 நிமிஷமும் மத்தியானம் 5 நிமிஷமும் நைட்டு 5 நிமிஷத்துக்கும் நீங்க உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. தொலைஞ்சு போன நகையா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது பொருளா இருந்தாலும் சரி, அது கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த பொருள் தொலைஞ்சு போச்சோ அந்த பொருளை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரு நாளைக்கு 3 தடவை 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. இப்படி தொடர்ந்து 28 நாட்களுக்கு நீங்க சொல்லணும். ஆனா இந்த ஸ்விட்ச் வேர்டை 3 நாட்கள் தொடர்ந்து சொல்லும் போதே தொலைஞ்சு போன பொருள் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. 3 நாட்கள்ல அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படி 3 நாட்களுக்குள்ள அந்த பொருள் உங்க கைக்கு கிடைக்கலன்னா தொடர்ந்து 28 நாட்களுக்கு எந்த விதமான பிரேக்கும் இல்லாம நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும். சரி, இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். செவ்வாய் ஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறது நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு கோல்டன் மினிட்டும் இந்த டைம்ல தான் நமக்கு வருது. அதாவது நைட்டு 8 மணி 2 நிமிடங்களுக்கு நமக்கு கோல்டன் மினிட் இருக்கு. அதனால செவ்வாய் ஹோரை நேரமும் இந்த கோல்டன் மினிட்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதாவது 8 மணி 2 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. இப்படி குறிப்பிட்ட இந்த நேரத்துல செய்ய முடியலன்னா பரவாயில்ல, நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட 2 நேரத்திலையும் உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இன்னைக்கு நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுல இன்னொரு பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நான் உங்களுக்கு செவ்வாய் ஹோரை நேரம் சொல்லியிருக்கேன். செவ்வாய் ஹோரை நேரமும் கோல்டன் மினிட்டும் எப்ப சேர்ந்து வருதுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அப்படி இந்த 2 நேரத்துல பண்ண முடியலன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. இந்த நேரத்திலையும் உங்களால பண்ண முடியலன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை ரிலாக்ஸ் ஆகும். இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்களுடைய ஃபுல் பேரை இனிஷியலோட சேர்த்து எழுதிக்கோங்க. உங்களுக்காகவும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். யாருக்கு கடன் இருக்கோ அவங்க பேரை மட்டும் எழுதிக்கோங்க. கடன் தொகை எவ்வளவு இருக்கோ அதை மொத்தமா எழுதிக்கோங்க. உங்களுக்கு 2-3 கடன் இருக்குன்னா அந்த 2-3 கடனோட அசல் எவ்வளவோ அதை நீங்க எழுதிக்கோங்க. தனித்தனியா ஒவ்வொரு கடனுக்கும் வாங்கின அசலை நீங்க எழுதணுங்கிற அவசியம் இல்ல. மொத்தமா அசல் தொகை எவ்வளவு இருக்கோ அதை நீங்க எழுதிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த நாள்ல ஒரே ஒருத்தர் பேர்ல இருக்கக்கூடிய கடன் தொகை தீர்றதுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. உங்க வீட்டுல கணவருடைய பெயர்லயும் கடன் இருக்கு, உங்களுடைய பெயர்லயும் கடன் இருக்குன்னா யாராவது ஒருத்தர் பேர்ல இருக்கக்கூடிய கடன் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ உங்க கணவருடைய பெயர்ல 3 கடன்கள் இருக்குன்னா அந்த 3 கடனோட அசல் எவ்வளவோ அதை நீங்க எழுதிக்கோங்க. அடுத்ததா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரியே உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இத நான் சொன்னேன்னா ரொம்ப போட்டு குழப்பிக்கிறீங்க. அதனால ஸ்கிரீன்ல பார்த்து நீங்க எழுதிக்கோங்க. இப்போ பணவரவு அதிகரிக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா யாரு உங்க வீட்டுல சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை எழுதிட்டு அதுக்கு கீழே பணவரவுன்னு எழுதிட்டு இந்த 3 ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. ஆபீஸ்ல இருந்து அப்படி இல்லைன்னா வெளி இடங்கள்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா இந்த பேப்பரை உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல இருந்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா உங்க வீட்டுல பீரோலையோ அப்படி இல்லைன்னா சுத்தமா இருக்கீங்கன்னா உங்க வீட்டுல பூஜை அறையிலயோ கூட இந்த பேப்பரை நீங்க தாராளமா வச்சுக்கலாம். கிச்சன் ஷெல்ஃப்ல கூட ஏதாவது ஒரு இடத்துல இந்த பேப்பரை வச்சுக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ற வரைக்குமே இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். கடன் பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறமா
அதாவது அந்த பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க. இந்த பரிகாரத்தை நீங்க ஒரு முறை மட்டும்தான் செய்ய போறீங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை தான் நான் இப்ப கொடுத்திருக்கேன். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.